ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கீழ் திருப்பதியில 3 கவுண்டர்ல ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாம நடைபாதையில போகக்கூடிய நடைபாதை தரிசன பக்தர்களுக்கும் பயனுள்ள வகையில திவ்ய தரிசன டோக்கன் ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து டோக்கன் வாங்க போறோம் அப்படின்னா அவைலபிள் இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படிங்க செக் பண்ண முடியும், அதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தொடர்ச்சியா கமெண்ட்ஸ்ல வந்து கேக்குறீங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன்னா நம்ம நடந்து போலாமா இல்லைன்னா கவுண்டர்ல போயிட்டு டோக்கன் வாங்கிக்கலாமா அப்படின்றது தெரிஞ்சது அப்படின்னா ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை நான் வந்து சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த வெப்சைட்ல வைகுண்ட ஏகாதசிக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி வந்து குவாட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து எந்த டேட்டோட ஸ்லாட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, எவ்வளோ டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்ற ஒரு லைவ் அப்டேட் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வைகுண்ட ஏகாதசிக்கு ஒரு 10 நாள் கொடுத்தாங்க இல்லையா சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டாப் பண்ணதான் இது வரைக்கும் வந்து அப்டேட் பண்ணல. இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து டேட் மட்டும் கொடுக்குறாங்க. அதாவது இங்க ஏப்ரல் 12ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ்ல கொடுக்கக்கூடிய டோக்கன் வந்து 11ஆம் தேதிக்கான ஸ்லாட் ஃபுல்லா முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. பட் அவைலபிள் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்றது இதுல பாக்குறதுக்கு சிரமமான ஒரு விஷயம் தான் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, லைவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து ஆன்லைன்ல நீங்க கண்டிப்பா செக் பண்றது ரொம்ப ரேர் தான். ஏன்னா இதுல நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா மேபி ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டோ ஒரு 3 மணி ஸ்லாட்டோ 4 மணி ஸ்லாட் கொடுப்பாங்க அப்படின்றத ஒரு கெஸ்ஸிங் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு நான் வந்து டெய்லியுமே காலையில ஒரு 6-7 மணிக்கு வந்து உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் அப்டேட் இருக்கோ அதை வந்து நமக்கு லைவா அங்க போகும்போது நிறைய பேர் அங்க இருக்கக்கூடிய ஸ்கிரீன் வந்து ஷேர் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில ரயில்வே ஸ்டேஷனுக்கு பேக் சைட்ல இருக்க கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் 2ல கொடுக்குறாங்க. திருப்பதி மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்குறாங்க. அலிப்பிரி கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலயுமே உங்களுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஒண்ணு நம்ம டோக்கன் வாங்க போற உள்ள கவுண்டர் கிட்ட ஒரு ஸ்கிரீன் ஒன்று வச்சிருப்பாங்க, டிஸ்பிளே ஒன்று. அதுல வந்து என்னென்ன ஸ்லாட் எவ்வளவு அவைலபிள் இருக்கு அப்படின்றது இருக்கும். சில நேரங்கள்ல சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கிரீன்ல வந்து அவைலபிள்ஸ் காட்டல அப்படின்னா நம்ம லைன்ல போகும்போது நம்ம டிக்கெட் வாங்குற அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஸ்லாட்ஸ் வந்து காட்டும். இதுல உங்களுக்கு எந்த ஸ்லாட் ப்ரிஃபரன்ஸோ நீங்க வந்து கேட்டு வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஒரே ஒரு ஸ்லாட் மட்டும் தான் அவைலபிள்னா அதுதான் வாங்க முடியும். இதுவே ஒரு 3 ஸ்லாட் 4 ஸ்லாட் அவைலபிள் இருக்குன்னா உங்களுக்கு எந்த டைமிங் கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை பொறுத்து வாங்கிக்கலாம். பட் அங்க போகும்போது தான் நீங்க செக் பண்ண முடியும். டெய்லியுமே நமக்கு வந்து யாராவது ஒருத்தவங்க போவாங்க, இல்லைன்னா மற்ற சோர்சஸ்ல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல என்ன ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு ஷார்ட்ஸா வந்து டெய்லியுமே வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெய்லியுமே நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல ஷார்ட்ஸா உங்களுக்கு வந்து வரும். இதுல வந்து எவ்வளவு அவைலபிலிட்டி இருக்கு. ஸோ இன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஷார்ட்ஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னைக்கு நீங்க போறீங்களோ கண்டிப்பா காலையில செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல கண்டிப்பா உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல வந்து அப்டேட் ஆகும். டெய்லியுமே நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க, எனக்கு வந்து ஸ்டேட்டஸ் தெரியலங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ போறவங்களுக்கு அந்த ஸ்லாட் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா நான் வந்து ஸ்ரீவாரிமெட்டு நடந்து போற இடத்துல ஸ்ரீவாரிமெட்டுல என்ன டைமிங் வந்து ரன்னிங்ல இருக்கு, பேலன்ஸ் வந்து எவ்வளவு டிக்கெட் இருக்கு, அதே போல அலிப்பிரி மெட்டுல நீங்க நடந்து போக போறீங்க அப்படின்னா அங்க என்ன ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு, ஸோ பேலன்ஸ் வந்து எவ்வளவு டிக்கெட் இருக்கு, அப்ப நம்ம இப்பதான் நடக்க ஸ்டார்ட் பண்றோம், அங்க ரீச் ஆகும்போது நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். இப்போ வீக் டேஸ் பொறுத்த வரைக்கும் நேத்துல இருந்தே கிரௌடு வந்து உங்களுக்கு நார்மலா வந்து ஆகிருச்சு. வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளும் இருந்த கூட்டம் அப்படியே மண்டே ஃபுல்லாவே குறைஞ்சிருச்சுங்க. இன்னைக்கெல்லாம் ரொம்ப நார்மலா தான் இருக்கு. டிக்கெட்லாம் நிறையவே அவைலபிள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் வந்து போயிட்டு இருக்கேன், ரீச் ஆகுறேன். அப்போ வந்து ஒரு கால்குலேஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கவுண்டர் போகலாமா இல்லைன்னா வந்து நம்ம நடைபாதையில போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கவுண்டர்ல வந்து உங்களுக்கு இன்னைக்கு நாளுக்கான டோக்கன் முடிஞ்சிட்டு ஏர்லி மார்னிங் ஸ்லாட்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா நடைபாதையில காலையில 9 மணி ஸ்டேட்டஸ் படியே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீவாரிமெட்டுல இன்னைக்கான 5 மணி ஸ்லாட் வந்து ரன்னிங்ல இருக்கு. ஒரு 2600 டிக்கெட்ஸ் பேலன்ஸ் இருக்கு. 5000 டிக்கெட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதுல பாதி டிக்கெட் அவைலபிள் இருக்கு. அலிப்பிரிலையும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ அதை வச்சு ஒரு கெஸ்ஸிங்ல நீங்க வந்து டிக்கெட் வாங்க முடியும். ஸோ இதுதான் ஒரே ஆப்ஷன் இருக்கு. சேனல்ல டெய்லியும் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஸோ நீங்க டெலிகிராம் குரூப்ல இருந்தீங்கனாலுமே அதுலயும் நம்ம டெய்லி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க என்னைக்கு போறீங்களோ அன்னைக்கு வந்து இப்படி செக் பண்ணிக்கோங்க அவைலபிள் இருக்கா என்ன அப்படின்றது. ஸோ வீக்கெண்ட்ஸ்ல வெள்ளிக்கிழமையோ சனியோ ஞாயிறு இந்த மாதிரி போறீங்க அப்படின்னாலும் நிறைய பேர் வந்து அன்னைக்கு பிளான் பண்ணிட்டு போவாங்க. ஸோ கவுண்டர்ஸ்ல வந்து கூட்டம் ரொம்பவே அதிகமா இருக்கு. பூதேவி காம்ப்ளெக்ஸ்ல நம்ம இந்த வாரத்துல ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்க சீனிவாசம் பார்த்துட்டு அங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு நாங்க பூதேவி காம்ப்ளெக்ஸ் போயிட்டு அங்க லைன்ல நின்னோம். ஆனா எங்களுக்கு சீக்கிரம் டோக்கன் வந்து கிடைச்சது, கன்ஃபார்மா கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல தாங்க நீங்க செக் பண்ணிக்க முடியும். நடைபாதையில கீழே வந்து டிஸ்பிளே வச்சிருக்காங்க. சில டைம் டிஸ்பிளே ஒர்க் ஆகுது, சில டைம் ஒர்க் ஆகுறது இல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது முன்னாடி போறவங்க யாராவது ஷேர் பண்ற இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் ஒரே ஒரு ஆப்ஷனா இருக்கு. புதன்கிழமை, வியாழன் இந்த 2 நாள் பிளான் பண்ணிருக்கீங்கன்னா தாராளமா போயிட்டு வாங்க. வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் க்ரௌட் இருக்கும். ஏன்னா வியாழன் வந்து நேத்திர தரிசனம் ரொம்ப விசேஷம் அப்படின்றனால நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் ரொம்ப க்ரௌட் இருக்குமானா ஓரளவுக்கு நார்மலா இருக்குங்க. நீங்க வந்து புதன்கிழமையே போயிட்டீங்க அப்படின்னா நடைபாதையில நீங்க அலிப்பேரியில 10 மணிக்கு முன்னாடி செக்இன் ஆகிட்டு காளிகோபுரத்துக்கிட்ட வெயிட் பண்ணிட்டு காலையில 4 மணிக்கு கவுண்டர் ஓபன் பண்ணது கூட நீங்க டோக்கன் வந்து வாங்கிக்கலாம். ஸ்ரீவாரிமெட்டு பொறுத்த வரைக்கும் காலையில 6 மணிக்கு தான் நம்ம நடக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நம்ம டோக்கன் வந்து வாங்க முடியும். அலிப்பிரி நடைபாதையில ஒரு நாளைக்கு 10,000 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டுல 5,000 டோக்கன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது ரெண்டுக்குமே ஆதார் நமக்கு கண்டிப்பா வேணும். நீங்க வந்து ஆல்ரெடி இப்போ வந்து ஒரு 15ஆம் தேதி வந்து தரிசனம் போலான் இருக்கீங்க. 14, 15 நியூ இயர் வருது, தமிழ் நியூ இயர். அந்த டைம்ல நீங்க தரிசனம் போற பிளான் பண்ணிருக்கீங்கன்னா அந்த நாள்ல 14ஆம் தேதியா இருந்தா 14ஆம் தேதி அன்னைக்கு நீங்க வேற எந்த டிக்கெட்டுமே உங்களோட ஆதார் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ணிருக்க கூடாது ஆன்லைன்ல. சப்போஸ் நீங்க வந்து ஆர்ஜித சேவா டிக்கெட் எதுவும் புக் பண்ணிருக்கீங்க, ரேஷன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்க ஒரு சேவா டிக்கெட் புக் பண்ணியிருந்தா கூட தாராளமா நீங்க அந்த நாளுக்கான திவ்ய தரிசன டோக்கனோ எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து தாராளமா வாங்கிக்கலாம். எஸ்எஸ்டி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி அவங்க ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் பண்ணல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து சேம் டேலே வந்து அங்க பிரதர்ஷனம் டிக்கெட் ஆதார் கார்டு வச்சு பண்ணவங்க கூட எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு சாமி பார்த்தாங்க. ஆனா திவ்ய தரிசன டோக்கனுக்கு அந்த நாள்ல ஆதார் கார்டு யூஸ் பண்ணி வேற எந்த தரிசன டிக்கெட்டும் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க. அடுத்த நாளுக்கு தான் உங்களுக்கு இருக்குன்னா முதல் நாள் நீங்க தாராளமா வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணி கூட வாங்கிக்க முடியும். இன்னைக்கு தரிசனத்தோட நிலவரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு 300 ரூபா தரிசனம் எஸ்எஸ்டி டோக்கன்லாம் எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கூட உங்களுக்கு சர்வ தரிசனம் 11:15 ஸ்டேட்டஸ் படி 12ஆம் தேதி காலையில 4 மணிக்கான ஸ்லாட் உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. இது வந்து ஃப்ரீ தர்ஷன் டோக்கன் 3 கவுண்டர்ல கொடுக்கக்கூடியது. க்ரௌட் வந்து பெருசா இல்லைங்க. ஒரு 2000 சில்லற பக்கமா டிக்கெட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து நம்ம டெலிகிராம்ல வந்து ஷேர் பண்றோம். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ காலையில டைம்ல உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம மெசேஜஸ் வந்து ஷேர் பண்ணுவோம். இதுல காளி கோபுரத்துக்கிட்ட என்ன டைமிங் ரன்னிங்ல இருக்கு, பேலன்ஸ் வந்து எவ்வளவு டிக்கெட் இருக்கு, அதே மாதிரி ஸ்ரீவாரி மெட்டுனா அங்க வந்து என்ன டைம் ரன்னிங்ல இருக்கு, எவ்வளவு ஸ்லாட் அவைலபிள் இருக்கு, இது உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ்லயுமே வந்து ஷேர் பண்றேன். இன்னைக்கு தரிசனத்தோட டைமிங் அப்படின்னா உங்களுக்கு 300 ரூபா தரிசனமா இருந்தா 1ல இருந்து 3 மணி நேரத்துக்குள்ள ஆகும். இதுவே நீங்க எஸ்எஸ்டி டோக்கனோ திவ்ய தரிசன டோக்கன் வாங்கிட்டு போறீங்கன்னா ரெண்டுக்கும் சேம் என்ட்ரன்ஸ் தான், சேம் டைமிங் தான், 2ல இருந்து 4 மணி நேரம். காலையில ஏர்லி மார்னிங் ஸ்லாட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா நீங்க வந்து ஒரு 1-1.5 மணி நேரத்துக்குள்ள சாமி பார்த்துடலாம். ரொம்பவே ஃப்ரீயா இருக்கும். குடோன்ல எல்லாம் வைக்க மாட்டாங்க. அப்படியே லைன்லயே நம்ம மூவ் ஆகிட்டு சாமி பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். நேரடியா போகக்கூடிய தரிசனத்துக்கு 20 மணி நேரம் ஆகுது அப்படின்றத அப்டேட். ஸோ ஒரு 10ல இருந்து ஒரு 15 மணி நேரத்துக்குள்ள ஆவரேஜா ஆகலாம் டைரக்டா போய் ஜாயின் பண்ணக்கூடிய தரிசனத்துல. இப்ப எஸ்எஸ்டி டோக்கன் வந்து அவைலபிள் இருக்கனால நீங்க அவைலபிள் இருக்கும்போது வாங்கிட்டு போயிருங்க. ஒரு தடவை டிக்கெட் வாங்கிட்டு திரும்பவும் அந்த டிக்கெட் வாங்கி நம்ம யூஸ் பண்றதுக்கு கரெக்டா 30 நாள் முடிஞ்சிருக்கணும். ஸோ 30 நாள் முடிஞ்சு 31, 32வது நாள் இல்லைன்னா 3 நாள் கழிச்சு கூட நீங்க பிளான் பண்ணி டோக்கன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. ஒரு மாசத்துல 2 தடவை போறீங்க, ஆன்லைன்ல எந்த டிக்கெட்டும் புக் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை எஸ்எஸ்டி டோக்கன்லயோ திவ்ய தரிசன டோக்கன்ல போயிட்டு ஒரு தடவை நேரடி தரிசனத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் வார நாட்கள்ல பிளான் பண்ணுங்க. ஃப்ரீ ஆயிடுச்சுங்க. ஸோ வார இறுதி நாள்ல போயிட்டு நம்ம சாமியும் பார்க்க முடியாம லைன்லயும் ரொம்ப நேரம் நின்றுட்டு சிரமப்படுறதுக்கு உங்களோட பிளானிங் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. மே மாசத்தோட 300 ரூபா தரிசன டிக்கெட் எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா 20ஆம் தேதியில இருந்து ஒரு 23ஆம் தேதிக்குள்ள ஓப்பன் ஆகும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி டயலியோ இஓல வந்து இஓ வந்து சொல்லியிருந்தாங்க. மேபி 20, 21, 22க்குள்ள உங்களுக்கு அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நாங்கள் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவோம். ஏப்ரல் மாசத்தோட டிக்கெட் கவுண்டிங் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 500 ரூபா தரிசனம் 300 ரூபா ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா ஓப்பன் ஆகும். அதை தொடர்ந்து உங்களுக்கு திருமலா ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், கீழ் திருப்பதி ரூம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், சீனியர் சிட்டிசனுக்கான டிக்கெட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. இது எல்லாமே இருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. சம்மர் டைம்ல உங்களுக்கு காமன் தரிசனத்துக்கு தான் முன்னுரிமை அப்படின்ற ஒரு விஷயத்த டிடிடி சொல்லியிருக்காங்க. அதனால பிளான் பண்ணியிருக்கிறவங்க பஸ் டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட் இதெல்லாம் புக் பண்ணியிருக்கவங்க எல்லாத்தையுமே பார்த்து பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட். ஸோ இதுதான் இன்னைக்கான அப்டேட்டா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அப்டேட் வேணாலும் கண்டிப்பா நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். ரீசெண்டா நீங்க தரிசனம் போயிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்க பார்க்கக்கூடிய வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்க. அடுத்து போறவங்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தேங்க்யூ.